ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2025ல ரீசெண்டாக வெளிவந்த டியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நைட் டைம்ல நிக்கன்ற ஒரு குட்டி பையனை நமக்கு காட்டுறாங்க. அவன் யாரோ ஒருத்தவங்களை பார்த்து பயந்து அவனோட ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறான். ஒளிஞ்சது மட்டும் இல்ல, சேஃப்டி கையில பெரிய ஒரு உருண்டை கட்டையை வேற வச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் சாத்தின டோர் கிட்ட ஒரு கிழவி நின்னுக்கிட்டு, அதாவது நிக்கோட பாட்டி நின்னுக்கிட்டு, அடே பேராண்டி கதையை தரோட அவங்க கிட்ட ஒண்ணு காட்டணும்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த குட்டி பையன் உள்ள இருந்துகிட்டு, இல்ல பாட்டி எனக்கு பயமா இருக்கு, பிளீஸ் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கிழவி இந்த ரூமோட கதையை பட என்ன அடிக்கிறா. அப்படியே அடிச்சிட்டு சைலண்டா இருக்குது. அவ அப்படியே அங்க இருந்து போன மாதிரி தான் தெரியுது. அதனால கிழவி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பையன் பெருமூச்சு விட்டா, டக்குன்னு அந்த பாட்டி டோர் ஓபன் பண்ணி இவனோட கையை பிடிச்சி இழுக்க. இப்படித்தான் இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பிளாஷ்பேக்ல ஒரு குட்டி பையனை பார்த்தோம்ல, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப நல்லா வளர்ந்துட்டா, அவனுக்கு என்ன ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு. அப்ப அந்த குட்டி பையன் கூட ஜாலியா விளையாடிட்டு வெளியில வேலையை போற அந்த பொண்டாட்டியை அனுப்பி வச்சுட்டு இப்ப ஹீரோவோட பையனும் மட்டும் தான் வீட்டுல தங்குறாங்க. அப்ப ஹீரோ பையனை டிவிக்கு முன்னாடி உட்கார வச்சு, டிவி பாத்துக்கிட்டு இருடா, ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இவன் அவன் ரூமுக்கு போயிட்டு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல ஹீரோட குட்டி பையன் அந்த பையன் என்ன பண்றான்னா, அந்த கார்ட்டூனை பார்த்துட்டு குதிக்கிறேன் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்டமா குதிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் கால் ஷூல இருக்கிற லேஸ் வந்து கலந்துடுது. ஆனா அந்த விஷயத்த அந்த குட்டி பையன் நோட் பண்ணல. அதே மாதிரி இப்ப இவங்க இருக்கிற ஊர்ல ஹாலோவின் போல, அதனால ஒரு பங்கிங் எடுத்து அதோட முகத்தை கொடூரமா வரைஞ்சி அதை வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்கல்ல, அதே மாதிரி ஹீரோட வீட்டுல மாடிக்கு மேல வச்சிருப்பாங்க போல. அப்ப அதே எடுக்கிறதுக்காக இந்த பையன் போறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த பாக்குறதுக்காக அந்த ஹாலுக்கு வரான். வந்தா அங்க அந்த பையனை காணும். அதனால எங்க போனா அவ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட பையன் அந்த பங்கிங்க தூக்கிக்கிட்டு அப்படியே படிக்கட்டுக்கிட்டு வரான். அப்படி வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கலான்னு பார்த்தா இவனோட ஷூ லேஸ் ஆல்ரெடி கலண்டு இருக்கு இல்லையா, அந்த லேஸ் இவனோட காலை தடுக்கி விட்டு அப்படியே இந்த பையன் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து செத்தே போயிடுறான். அதுவும் ஹீரோட கண்ணு முன்னாடியே அவன் பையன் செத்து போறான். அந்த விஷயத்த பார்த்து அவனுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் பையன் அவன் முன்னாடி இறந்து போனது அவனால ஏத்துக்கவே முடியல. அவன் பொண்டாட்டியால கூட தாங்கிக்கவே முடியல. சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ளே வாயை திறந்து பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த விரக்தியில அந்த குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் டஸ்ட்பின்ல போடும் போது தான் அங்க கராஜ்ல சில திங்ஸ் எல்லாம் பாக்குறா. அப்படி பார்க்கும் போது சட்டுன்னு அவன் கண்ணுக்கு அமானுஷமான உருவங்களும், தூரத்துல இவனை யாரோ பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இவன் முதுகுக்கு பின்னால சில கைகள் வந்து இவனை பிடிக்கிற மாதிரி தெரிய, இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் அந்த குட்டி பையனோட ரூம்ல அவனை நினைச்சு அழுந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அப்ப வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு லைட்டா எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அதை பார்த்த ஹீரோயின் அடிச்சு பிடிச்சு கீழே வந்து நம்ம ஹீரோவோட உயிரை காப்பாத்த இப்ப அந்த சம்பவம் நடந்து 3 மாசம் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க. சொல்ல போனா ஒரு 3 மாசமா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறான். இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம ஹீரோயின் அவன் சின்ன வயசுல தங்கியிருப்பான் இல்லையா, ஸ்டார்டிங் சீன்ல கூட ஒரு வீட்டை பார்த்திருப்போம் இல்லையா, அந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறான். எதுக்குன்னா மேபி இவங்களோட வீட்டுல இருக்கும் வரத்தானே நம்ம ஹீரோக்கு அவனோட பையனோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட தப்பான முடிவெல்லாம் எடுக்கிறான். அதனால ஒரு சேஞ்சுக்காகத்தான் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை கூட்டி வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவன் இந்த காரை விட்டு கீழே இறங்கினதுமே வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கும். அதுல கயிறு கட்டி இருக்கிற விஷயத்தை இவன் நோட் பண்றான். இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்தா அங்க நம்ம ஹீரோவோட திங்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால என்னுடைய திங்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஏன் உன்னுடையது இல்ல, அப்ப நீ என்னோட சேர்ந்து தங்க போறது இல்ல அப்படின்னு கேட்கும் போது, நிக் உனக்கே தெரியும் எனக்கு ஆபீஸ்ல முடிக்க வேண்டிய வேலை எக்கச்சக்கமா இருக்கு, அதனால சாரி இப்ப எனக்கு உன் கூட தங்க முடியாது, பட் கண்டிப்பா அப்பப்ப நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோ எதிர்ச்சியா திரும்பி பார்க்கும் போது ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ஒருவன் நின்னு அப்படியே கரெக்டான கழுத்தை திருப்பி இவனே பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அதை பார்த்து இவன் பயப்படவும் செய்யறான். இதை ஹீரோயினும் நோட் பண்ணி என்னடா ஆச்சு, எதடா பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்டா இவன் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இந்த விஷயத்த மறைக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல யாரோ வார மாதிரி இருக்கு. யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கே தெரியாம அவனோட மனநல பிரச்சனைக்காக ஒரு தெரபிஸ்ட் டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லிருப்பா. அப்ப இவரை பார்த்தோன்னே ஹீரோ செம்மையா காண்டாவறான். ஐயோ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இருக்கும் போது எனக்கு எதுக்கு டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவர் இல்ல நிக், உன்னுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், உனக்கு மனநிலை பிரச்சனை இருக்கு, அதுக்கு தெரபிஸ்ட் தேவை, மாத்திரை தேவை, சோ அதை கொடுக்கறதுக்கு தினம் வந்து உன்னை மானிட்டர் பண்றதுக்காகத்தான் உன்னுடைய பொண்டாட்டி என்ன ஹையர் பண்ணிருக்கிறாங்க, சோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கோ, இதை நீ நாளைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா போடணும், அப்புறம் நான் இப்போ வந்துட்டு இப்படி
இப்படியே போவேன்னு நினைக்காது. நாளைக்கு நான் மறுபடியும் திரும்பி வரேன். நீ ஒழுங்கா நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றியா, நான் கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவேன். அது வரைக்கும் இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போற வழியில டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புவாங்க. பட் ஹீரோயின் மட்டும் போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வந்து இந்த பார்டா இன்னும் நடந்த விஷயத்த நினைச்சு உன்னுடைய லைஃப் அழிச்சிக்காது ப்ளீஸ், அதுல இருந்து வெளியில வா, உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு அவனோட கையில என்கேஜ்மெண்ட் ரிங்கு அதை கொடுத்துட்டு ஐ லவ் யூ சோ மச்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே அவ கிளம்பிடுறா. சிம்பிளா சொல்லணும்னா இதே இடத்துல நம்ம ஹீரோவை கழட்டி விட்டுட்டு போறான். அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. இவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியா இருக்கிறான். அப்ப ஏதாவது டிராயிங் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இவனோட பையனும் ஒரு நாள் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோ அவனை ஒரு போட்டோ எடுத்திருப்பான். சோ அந்த போட்டோவை கொஞ்சம் கொஞ்சமா வரைய ஆரம்பிக்கிறான். இப்ப நைட் ஆயிடுச்சு, அதனால இதுக்கு மேல பண்ண வேணாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கொடுத்த மாத்திரையை நாளைக்கு தான் அவர் போட சொன்னாரு. பட் ஹீரோ இன்னைக்கே அந்த மாத்திரையை போட்டுட்டு அப்படியே படுக்க போகலான்னு பார்த்தா திடீர்னு வெளியில இருந்து அந்த கிழவி, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிழவி கூப்பிட்டு இருக்கும் இல்லையா, அதே கிழவி இப்ப வீட்டுக்கு வெளியில இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோவும் போறான், ஜன்னலை லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறான், வெளியில யாரையுமே காணும். அதனால சரி இது நம்மளுடைய பிரம்மையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணா எகைன் அந்த கிழவி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால இந்த கிழவிக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எட்டி பார்த்தா டக்குன்னு அந்த கிழவியோட கை நம்ம ஹீரோட தலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுது. ஆனா பயப்படாதீங்க, இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்த கனவு தான். அடிச்சு பிடிச்சி அடுத்த நாள் காலையில தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சுக்கிறான். அதே மாதிரி அந்த டாக்டர் சொன்னபடி மறுபடியும் நம்ம ஹீரோயை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க ஓகேவா, இல்லாட்டி என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு என்னத்தான் கேட்டாலும் ஹீரோ அமைதியாவே தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பா. திரும்ப திரும்ப எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்ப டாக்டர் தான் இந்த பார்ப்பா, உன்னுடைய பையன் இறந்து போன விஷயம் உனக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்குது, அது என்னால் புரிஞ்சிக்கவும் முடியுது. இல்ல சார், உங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பட்டார்னு அவளுடைய தலையில சுட்டுக்கிட்டு செத்து போனா. அப்ப அந்த விஷயம் என்னோட மனசுல எப்படி பாதிச்சு இருக்கும், அதுல இருந்து நான் எப்படி ரிகவர் ஆகி வந்தேன் அப்படின்றத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால முடியும்னா கண்டிப்பா உன்னால முடியும், அதனால என்னுடைய ட்ரீட்மெண்ட்க்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட காதுக்கு இவர், அதாவது இந்த டாக்டர் கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி காதுல விழுது. அதுவும் ஒரு டைம் இல்ல 2 டைம் விழுது. அதனால டாக்டர் கிட்டேயும் யோ என்ன எப்படி பேசுற அப்படின்னு கேட்டா நான் என்ன பேசினேன், நான் எதுவும் தப்பா பேசல, நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டு இவர் வெளியில வந்தா அங்க பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி இவரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க யாரு, நிக்கோட வீட்டுக்கு 2 டைம் வந்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவர் நான் டாக்டர் நிக்கோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு ஆமா நீங்க எத்தனை வருஷமா நிக்கோட வீட்டுக்கு பக்கத்துல தானே தங்கி இருக்கிறீங்க, அப்ப அவனை பத்தியும் அவனோட சின்ன வயசுல நடந்த விஷயத்தை பத்தியும் ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்ப இந்த லேடியும் நிக்கோலஸ் தானே, அவனை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், நல்ல பையன், சின்ன வயசுல அவனோட அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல அவனை தனியா அவங்க பாட்டி தான் பாத்துக்கிட்டாங்க. சில வருஷம் போச்சு, அதுக்கப்புறம் அவங்களும் மாரடைப்புல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. என்கிட்ட அப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்றதுக்காக வாய் எடுக்கிறாங்க. பட் கடைசி நிமிஷத்துல இல்ல வேணாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை அப்படியே பூசி மூழ்கிட்டு எனக்கு இது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு, ஒருவேளை எனக்கு மறுபடியும் ஏதாவது ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, இதாங்க என்னுடைய நம்பரை வச்சுக்கோங்க, எதுனாலும் கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பசிக்குதுன்னு கிச்சன் பக்கம் போனா அங்க ஒரு திங்ஸ் கூட இருக்காது. அதனால அதை வாங்குறதுக்காக ஹீரோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க ஒரு பையன் போன் பேசிக்கிட்டு இருப்பான். சாதாரணமா அவ ஆள் கூட தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். பட் இவனுக்கு மட்டும் அந்த பையன் இவனை கெட்ட வார்த்தையில திட்டுற மாதிரியே இவனோட காதுல விழுந்துகிட்டு இருக்கு. அது அவனால தாங்க முடியல, டென்ஷன் ஆயிடுறா. சரி இந்த விஷயத்தை பத்தி பொண்டாட்டிக்காவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா பொண்டாட்டிக்காரி காலே எடுக்க மாட்டேங்கிறா. அதனால ஹீரோ வாய்ஸ் மெசேஜ்ல இந்த மாதிரி நான் தான் என்னுடைய காலை பார்த்தா ரிட்டர்ன் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணும் போது தான் இவனோட கையில கருப்பு கலர்ல நரம்பு ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் பாக்குறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து இவனும் இவனோட பையனும் சேர்ந்து குக்கீஸ் எல்லாம் செஞ்சிருப்பாங்க போல. இப்ப அந்த ஞாபகத்துல கொஞ்சம் குக்கீஸ் எல்லாம் செஞ்சு அவன்ல வச்சுட்டு இவன் மறுபடியும் மேல வந்து பையனோட போட்டோ பார்த்து இந்த டிராவிங்க வரைஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்படி வரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது யாரோ சிலர் இவனோட காதுல கிசு கிசு என்ற மாதிரியும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர மாதிரியும் தெரியுது. பட் என்ன ஏதுன்னு தெளிவா காட்டல. அதே மாதிரி ஹீரோவும் அவனோட பையனோட முகத்தை தொட்டு பார்க்கலான்னு பார்க்கும் போது ஆக்சுவலி அது போட்டோ, ஆனா ஹீரோ அப்படியே அது விரலால தேய்ச்சா அது ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி அந்த பையனோட முகம் அழிஞ்சு போகுது. அதனால அது ஆச்சரியமா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு வீட்டு படிக்கட்டு மேல யாரோ ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அது யாருன்னு பாக்குறதுக்காக ஹீரோ படிக்கட்டுக்கிட்டு வந்தா அங்க படியோட உச்சில இவனோட பையன் தலையில பங்கிங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அந்த பையன் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த படி ஏறி மேல போய்கிட்டு இருக்கும்
இருக்கும் போது சைட்ல இருக்கிற அந்த போட்டோவில் பாருங்களேன், எல்லா போட்டோவும் தலை கீழே இருக்கு. அதே மாதிரி ஹீரோ மேல வந்து பார்த்தா இப்ப அந்த பையன் எங்க போனானே தெரியல. அதே டைம்ல இவனோட பாட்டி அங்க குறுக்க கிராஸ் பண்ணி போற மாதிரியும் என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி சத்தம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு கேக்குது. அதனால எங்க இருந்துடா இந்த சத்தம் வருது அப்படின்னு மாடியில இருந்து எட்டி கீழே பார்த்தா இவனோட பாட்டி கீழே செவத்துல அதோட தலைய அதே இடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இடிச்சது மட்டும் இல்லாம டக்குன்னு அதோட தலைய முது பக்கமா திரும்பி இவனை ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க, இவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அதே மாதிரி இப்ப ஹீரோவோட கண்ணு முன்னாடி இவன் வயசுல இவனுக்கு ஒரு டியூன் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி ஒருத்தன் இவனுக்கு முன்னாடி பேய் மாதிரி வந்து நிக்கிறான். அதுவும் ஹீரோவோட பையன் மேல கைய போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா ஹீரோவோட பையனுக்கு முகமே இருக்காது. அதாவது இவன் எப்படி போட்டோல முகத்தை அழிச்சிருப்பானோ அதே மாதிரி அழிஞ்சு போன முகம் மாதிரி தான் இவன் கண்ணுக்கு தெரியுது. அதே மாதிரி இவனுக்கு முன்னாடி இருக்கிற இவனே மாதிரி இருக்கிற அந்த பேய் உருவம் இருக்கு இல்லையா, அது டக்குன்னு ஹீரோவோட பையனை கீழே தள்ளிவிட பையனை காப்பாத்த போறேன்னு பாவம் நம்ம ஹீரோ அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து படிக்கட்டுல இருந்து அடிபட்டு அப்படியே மயங்கி போயிடுறா. அப்படியே மயக்கத்துல இருக்கும் போதே இவனோட பொண்டாட்டி இவனை தடை விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இவனோட முகம் இல்லாத பையனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறான். நம்ம எப்படி இங்க வந்தோம், கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் கூட இவனுக்கு ஞாபகத்தில் இல்ல. அப்படியே எந்திரிச்சு அங்கிருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பினவன் என்ன பண்றான்னா பெயிண்ட் எடுத்து கண்ணா பின்னான்னு அவனுக்கு தோன்ற விஷயத்த அங்க இருக்கிற பேப்பர்ல வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். அதே டைம்ல நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும் போது ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி நான் தான் என்னுடைய கோலை பார்த்தா ரெஸ்பான்ஸ் பண்ணு, நான் இந்த மாதிரி உன்னை தொந்தரவு பண்றேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பான். சோ அந்த மெசேஜை பார்த்ததும் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா எப்படியோ கடந்து சாவு அப்படின்ற மாதிரி தானே ஹீரோ தனியா வீட்டுல விட்டு போயிருப்பா. அதனால அவளுக்கு அவளே சாரி என்ன மன்னிச்சிடு, நான் நம்மளுடைய பையனை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ லவ் பண்றேனோ அதே அளவுக்கு உன்னையும் லவ் பண்றேன் மிஸ் பண்றேன்னு அழுதுகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில காமிச்சா மறுபடியும் அந்த டாக்டர் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்த மனுஷன் பக்கத்து வீட்டு லேடி கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த லேடி ஒரு சின்ன பேப்பர் கட்டிங் கொடுத்து இதுல இருக்கிறாங்களே ஒரு பாட்டி, இந்த பாட்டி தான் நம்ம ஹீரோவோட பாட்டி, இவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றா. சரி அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன அன்னைக்கு நாள் ஹீரோ என்ன பண்ணா, இல்ல இந்த வீட்டை சுத்தி என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா சார் அன்னைக்கு அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவசரமா அந்த பையன் என்னோட வீட்டுக்கு தான் ஓடி வந்தவனும் பெருசா எதுவுமே தெளிவா சொல்லலையா, ஏதோ பாட்டி ஃபிட்ச்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னானா. ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டிலே பாத்தீங்கன்னா தி ஃபிட்ச் தான். அதோட மீனிங் கொடுன்னு அர்த்தம், இல்லாட்டி போய் எடுத்துக்கோன்னு அர்த்தமா. சரி அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த லேடி, நான் அடுத்த நாள் காலையில அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோ இருந்த வீட்டை நான் கிளீன் பண்றதுக்காக போனேன். ஆனா அப்படி போயிட்டு பார்த்தப்ப வீட்டுல இருந்த எல்லா திங்ஸும் கீழே விழுந்து உடஞ்சிருந்துச்சு, போட்டோஸ் உடஞ்சிருந்துச்சு, ஏன் சில விண்டோஸ்கள் கூட உடஞ்சிருந்தது என் கண்ணால பார்த்தேன். ஆனா அது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல வீட்டுல ஹீரோ அரமயக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போன அவன் பையனோட உருவம் இவன் படிக்கட்டுக்கிட்ட இவனே மாதிரி ஒரு டீன் பேய் ஒன்னு பார்த்திருப்பான் இல்ல, அந்த பேயோட உருவம் எல்லாம் சட்டுன்னு வந்து போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து பொறுமையா கண்ணை திறந்தா டக்குன்னு அவன் ஒரு விரல கருப்பு கலர்ல மாறுற மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோ அடுத்த செகண்டே கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் பார்த்தா இப்ப அந்த கை நார்மலா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்ததும் சில திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த வீட்டோட ஸ்டோர் இருக்கும்ல அந்த இடத்துல போடலான்னு போகும்போது கரெக்டா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர் வந்துடுவாரு. அவரும் ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு ஹீரோக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஸ்டோர் ஏரியா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த இருட்டை பார்த்து பாதியில பயந்து நிக்கிறது அந்த டாக்டர் நோட் பண்ணிட்டு, என்னப்பா ஆச்சு ஏன்பா இப்படி நிக்கிற அப்படின்னு கேட்டா, ஒன்னும் இல்ல சார், நீங்க கையில இருக்கிற பெட்டியை கீழே வச்சுட்டு வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த புக்ஸை மட்டும் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும் போது இவரும் சரி ஓகேன்னு அந்த புக்ஸ் எடுக்க போறாரு. நம்ம ஹீரோ அவன் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே இங்க அடுக்கிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு இவனுக்கு ஆப்போசிட்ல தூக்கு கயிறு மாதிரி ஒரு கயிறு தொங்குது. அங்குள்ள கபோர்ட்டு கீழேயும் ஏதோ நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. சரி இது என்னதுன்னு லைட் ஆன் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பான்ல இவனோட உருவத்துல ஒரு பேய், அந்த பேய் தான் கை கால் எல்லாம் சுருட்டிக்கிட்டு இந்த கபோர்ட்டு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோட காதுல சில குரல்கள் கேக்குது. அதுல சில குரல்கள், நீ ஒரு முட்டாள், எதுக்கும் வேலைக்காகாதவன், அவனுக்கு பதிலா நீ செத்து இருக்கலாம், இதெல்லாம் உன்னுடைய தப்பு தான், நீ தான் கொலையாளி, ஒருவேளை நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நீ போய் தூக்குல தொங்கிடு செத்துடு, நீ ஒரு கேவலமான அப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் குரல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் நம்ம ஹீரோட ரூமுக்கு போகும்போது அங்க ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுல மட்டும் ஒரு சேரை வச்சு முட்டு கொடுத்து வச்சிருப்பான். அதாவது அந்த கதவை அந்த பக்கம் இருந்து யாரும் ஓபன் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக வச்சிருப்பான். அப்ப அதை இந்த டாக்டர் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஹீரோட புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் தி டாக்டர் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி ஒரு புக் இருக்கும். அது என்ன புக் எல்லாம் அவருக்கு தெரியாது. அதனால மத்த புக்ஸ்
போட்டோஸோட சேர்த்து அதையும் எடுத்துக்கிட்டு மேல வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த கபட்டுக்கு அடியில பார்த்து அந்த உருவத்தை காணும். ஆனா அந்த உருவம் டக்குன்னு வந்து அவனுடைய கைகளை அப்படியே பிடிக்கும் பாருங்க. அப்படி பிடிக்கிற டைம்ல டாக்டர் வந்துட்டு நிக் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ நார்மலா வரான். அந்த உருவம் எல்லாம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அதே மாதிரி அந்த டாக்டரும் ஹீரோட கையில கொண்டு வந்து அந்த புக்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது அவன் மேல இருக்கிற அந்த புக்கை மட்டும் பார்த்து பயப்படுறான். அதை ஓபன் பண்ணி பாப்பா அதுல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் போட்டு இருக்கும். அப்ப அதே டைம்ல பின்னாடி டாக்டரும் நிக் உன்னுடைய ரூமுக்கு போன அங்க அந்த ரூமோட டோர்ல எதுக்காக சேர சாத்தி வச்சிருக்க, நீ எதுல இருந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்ப எதுக்காக அந்த புக் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இவன் திரும்ப திரும்ப அந்த புக்கே தான் பெரட்டிக்கிட்டு இருப்பான். அப்ப சடனா அந்த டாக்டரோட குரலை மாறி நான் உனக்கா கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அதை ஹீரோ கேட்டு ஷாக்ல திரும்பி பார்த்தா இப்ப அந்த மனுஷன் ரொம்ப நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட அகைன் அந்த புக்ல என்னத்தை படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஹீரோ அது பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த புக்ல இருக்கிற கதைகளை தான் சின்ன வயசுல இருந்து என்னோட பாட்டி எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, அதனால தான் இப்ப சும்மா ஓபன் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே கிளம்பும் போது தான் அந்த டாக்டரும் இப்ப அந்த கபட்டுக்கு அடியில ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும் போது அந்த இடத்துல எதையுமே காணும். அப்புறம் டாக்டரும் வீட்டை விட்டு கிளம்புறாரு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி இப்பயாவது உன்னுடைய பையனை பத்தி பேசுறதுக்கு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ இந்த டைம் பேச தயாரா இருக்கா. அதாவது டாக்டர் கிட்ட இந்த சம்பவம் எல்லாம் நடந்து பல மாசம் ஆகுது, பட் இது எல்லாமே என்னமோ நேத்து நடந்த மாதிரி என் கண் முன்னாடி வந்து நிக்குது. அப்புறம் இவனோட பையன் கீழே விழுந்த அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி தான் புள்ள போயிட்டா அப்படின்ற சோகத்துல அழுகிற விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவனுக்கு தான் பிள்ளை இறந்துட்டான் அப்படின்ற விஷயமே தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அன்கான்சியஸா இருந்திருக்கான். இதெல்லாம் மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம என்னால சில விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது, சில விஷயங்களை கேட்க முடியுது, தூக்கத்திலும் என்னுடைய கனவுலையும் தான் சில அமானுஷமான உருவங்களை பாக்குறேன்ற மாதிரி எல்லாம் சொல்றா. சரி அதை பத்தி டிஃபைன் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லன்னு கேட்டா ஹீரோ இல்ல இப்போதைக்கு இது போதும் சொல்லிட்டு அந்த டாபிக் அப்படியே நிப்பாட்டிடுவான். அதுக்கப்புறம் டாக்டரும் அவனுக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவர் அப்படியே கிளம்பி போயிடுவாரு. ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து இவன் பையனோட டிராவிங்க பாதியில தான் முடிச்சிருப்பான், முகத்தை வரையாம இருந்திருப்பான் இல்லையா. இப்ப அதை மறுபடியும் முழுசா வரைஞ்சு முடிக்கலான்னு பார்க்கும் போது இவனுக்கு பின்னாடி இருந்து இவனோட பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறான். அதுவும் அந்த சூழல்ல சவுந்து இருக்கிறதையும் பாக்குறா. இருடா செல்லன்னா அதை கட்டி விடுற அப்படின்ற மாதிரி கிட்ட வருவா. பட் அந்த கேப்ல பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கும். டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க அவன் பையனோட முகத்தை யாரோ கருப்பு கரல் பெயிண்ட வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே முன்னாடி இருந்த பையன் அப்படியே ஓடி போயிடுறா. அப்ப அவனை தேடிக்கிட்டே நம்ம ஹீரோ பெட்ரூம்க்கு வந்துட்டு அங்க இருக்கிற பையனோட போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் போது அதுல உள்ள போட்டோஸ்லயும் பையனோட முகம் வலிஞ்சிருக்கும். அதை அவனால தெளிவா பார்க்க கூட முடியாது. உதா குறைக்கு படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட பையன் சாவறதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன் ப்ரோக்ராம் ஒன்னு பார்த்திருப்பான் இல்லையா. இப்ப அந்த ப்ரோக்ராம் கீழே ஓடுற மாதிரியான சத்தம் இவனுக்கு கேட்கவும் இவனும் கொஞ்சம் கொஞ்சமா படியில இருந்து கீழே வந்து பார்த்தா அங்கதான் அந்த பையன் உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அந்த சேனலையும் பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி அவன் கிட்ட போல அவன் கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணும் போது மறுபடியும் ஹீரோவோட உருவத்தில் இருக்கிற அந்த பேய் விண்டோ கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு அப்படியே ஹீரோக்கு முன்னாடி வருது. வந்து ஒரு கத்துது. அப்ப அதே பார்த்தேன் ப்ளீஸ் 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 என்ன வெற்று அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போது இப்ப அவன் கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து அந்த உருவத்தை காணும். பட் விண்டோ கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு. இது எல்லாம் எப்படி சாத்தியம்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நைட்டு பக்கத்து வீட்டுல உள்ள பாட்டியும் அந்த பாட்டியோட பேரனும் அவங்களோட கார்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இங்குள்ள விண்டோ வழியா நம்ம ஹீரோ அவங்களே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி பாக்குறானே தெரிஞ்ச பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கை காட்டுறாங்க. பட் அந்த பையன் சில மாதிரி அப்படியே இருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா டாக்டர். அவர் டைரக்டா ஹீரோயினை மீட் பண்ணி ஹீரோவோட வீட்டுல இருந்து எடுத்த புத்தகத்தை காமிச்சு இந்த புத்தகத்துல இருந்த கதைகளை தான் ஹீரோ சின்ன வயசா இருந்தப்போ அவனோட அம்மா அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அவனோட பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. சரி இது பொதுவா எல்லாரோட வீட்டுல நடக்கிறது தானே, ஏன் நான் கூட என் பையனை தூங்க வைக்கிறதுக்காக நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறேன். அட மேட்டர் அது இல்லம்மா, இந்த புக்ல இருக்கிற 52வது பக்கத்தை திருப்பி பாருன்னு சொன்னா இவளும் திருப்பி பாக்குறா. பார்த்தா ஒருத்தன் தூக்குல தொங்கி செத்து போன மாதிரி ஒரு படம் இருக்கு. ஆக்சுவலி இதே மாதிரி தான் ஹீரோ அவனோட வீட்டுல தூக்கு மாட்டி சாகுறதுக்காக முயற்சி பண்ணிருப்பா. அதுலயும் ஒரு சின்ன பையனுக்கு இந்த கிழவி இப்படிப்பட்ட ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணிருக்கு. அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. சரி இந்த புக்ல அப்படி என்னத்தான் சொல்லுது, இந்த புக்ல என்னத்தான் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா பொதுவா நம்ம எல்லாருக்குள்ளயுமே நல்லவன் கெட்டவன் 2 பேர் இருப்பாங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்டவனை வெளியில காட்டவே மாட்டோம், நல்லவங்கள மட்டும்தான் மத்தவங்களுக்கு முன்னாடி நிற்போம். ஆனா இந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா ஒருவர் சாகுற தருணத்துல மரணம் அவங்கள நெருங்குற நேரத்துல ஃபிட்ச் அப்படி என்ற ஈவில் டீன், அதாவது ஹீரோ அவனோட உருவத்திலே கொடூரமான ஒரு பேயை பார்த்திருப்பான் இல்லையா. அந்த ஈவில் டீன் வந்து மரணத்தை நெருங்க போறவங்கள வந்து கொடூரமா கொண்டுடுமா. எக்ஸாம்பிளுக்கு அப்படி நெருங்குறதுனால தான் நம்ம ஹீரோ அவனோட கழுத்துல அவனே தூக்கு
மாட்டிக்கிட்டு சாகுற ரேஞ்சுக்கு போயிருப்பா. அப்ப இது ஹீரோயின் கேட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இது எல்லாமே கட்டுக்கதைகள் தான், பட் சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோ இந்த கதைகளை பாட்டி கிட்ட கேட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கிறான். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே அவனோட ஆள் மனசுக்குள்ள பொதிஞ்சு போயிருக்கு. இன்னொரு விஷயம், அன்னைக்கு நைட் அவன் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா கூட நேரா பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் ஃபிட்ச் அதாவது ஈவில் டின் அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறான். அப்படின்னா இவன் சின்ன வயசுல அந்த பாட்டி கிட்ட கேட்ட கதைகளும் அந்த கதைகள்ல நிறைஞ்சிருந்த அமானுஷமும் தான் இவனோட மனசுக்குள்ள போய் இவனை போட்டு கொலப்புன்னு குழப்பி நிறைய மாய தோற்றங்களையும் கனவுகளையும் பயமுறுத்துற விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால சில பேர் குழம்பி போவாங்க, பைத்தியம் ஆவாங்க, தன்னை தானே காயப்படுத்திப்பாங்க. அதே மாதிரி தான் உன்னுடைய புருஷனும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அதுலயும் அந்த பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டதையும் தாண்டி அவனோட பையன் இறந்ததுக்கு அப்புறமா தான் அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சான். இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் கட்டுக்கதை இல்லூஷன். ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நிஜமா இருக்கலாம். இதெல்லாம் அவன் தினம் உண்மையாவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே அவனோட தலைய அங்க இருக்கிற டேபிள்ல அடின்னு அடிச்சு மண்டைய உடைச்சு என்னை விட்டு போயிடு, என் தலையை விட்டு போயிடுன்னு கத்துறான். அப்ப அவனுடைய உடம்புக்குள்ளே அவனுடைய தோலுக்கு மேல அந்த ஈவில் டீன் வெளியில வரதுக்காக முயற்சி பண்ணுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அப்ப அதை தாங்க முடியாத நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு முடிவு பண்றான். அந்த டோர் ஓபன் பண்றதுக்காக முயற்சி பண்றான். பட் அந்த டோரை பாத்தீங்கன்னா தானாவே லாக் ஆகிக்குது. இவனை வீட்டை விட்டு வெளியில போக விட மாட்டேங்குது. இதே டைம்ல டாக்டர் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா, இந்த மாதிரி அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ அவனை கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் அவனை கூட்டிக்கிட்டு போனோம்னா அவனோட பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணலாம். ஏன் சில மாதத்துல சில வருஷத்துல இந்த பிரச்சனையில இருந்து அவனை மொத்தமா வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதனால ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு சொல்லி கால் பண்ணா. இப்ப அவன் ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப காமா இருக்கிறான். அவன் மூஞ்ச கழுவுறா, டேப் வச்சு எல்லா விண்டோவும் அடைக்கிறான். ஹீரோயினும் கால் பண்ணிட்டு என்னடா ஏதாவது பிரச்சனையா, நல்லா இருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் கேஷுவலா பேசுறா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த போன் காலையும் கட் பண்ணிடுவா. இப்ப ஹீரோயினும் அந்த விஷயத்தை பத்தி அந்த டாக்டர் கிட்ட சொல்லும் போது அவர் ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை பாக்குறதுக்கு நைட்டு வராரு. அப்படி ஆனா அப்படி வந்துட்டு ஹீரோக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அப்படி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனோட நட பாவனை, அவனோட அந்த பேசுற பேச்சு இது எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அதாவது அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஈவில் டியூன் பாத்தீங்கன்னா அவனை டோமினேட் பண்ணி ஏதோ அவனுடைய உடம்பை அதை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. அதனால டாக்டரும் சரிப்பா உன்னுடைய பிரச்சனைக்கு நான் புதிய மாத்திரை 2-3 எடுத்துட்டு வந்திருக்கிறேன், சோ அதை கொஞ்சம் போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த மாத்திரையை முன்னாடி வச்சா அவன் அதுல இருந்து நிறைய மாத்திரைகளை எடுத்து லபக்கன்னு மூழ்கி போட்டுட்டு நீங்க சொன்னதை செஞ்சதுல இப்ப கொஞ்சம் என்ன தனியா விடுங்க, வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் இந்த டைம்ல டாக்டர் என்ன பண்றாருன்னா ஹீரோவை ஹிப்னோடைஸ் பண்ணி இவனோட கடந்த காலத்துல நடந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. அப்ப ஹீரோ நினைச்ச மாதிரி அன்கான்சியஸ்க்கு போனா சின்ன வயசுல நம்ம ஹீரோவோட பாட்டி சரியான பைத்தியமா இருப்பாங்க போல. ஏன்னா அன்னைக்கு அந்த கிழவி ஹார்ட் அட்டாக்ல சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கட்டாயப்படுத்தி தரத்தரைய நிறுத்துக்கிட்டு போயிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நிப்பாட்டி பாரு என்ன பாரு அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையனை அப்படி பயமுறுத்தி இருக்கு. சோ அப்படி அதை பார்க்க முடியாம பாட்டியை பார்த்து பயந்து அந்த பையன் வேகமா பக்கத்து வீட்டுக்கு ஓடி இருக்கிறான். அந்த வீட்டோட கதையும் தட்டு இருக்கிறான். ஆனா இது வரைக்கும் தான் ஹீரோ சொல்றான். ஆனா அந்த டாக்டர் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு திரும்ப கேட்கும் போது ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம இப்ப அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கனவு உலகத்துல தன்னோட பையன் எங்க இருக்கிறா அப்படின்ற விஷயத்தை தேடிக்கிட்டு இருப்பான். அதாவது இறந்து போன பையன். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த ஈவில் டீன் வந்து அப்படியே இவனோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்குது. ஒரு தூக்கு கயிறு நம்ம ஹீரோவோட கழுத்துல மாட்டுது. அப்ப அந்த வலியை தாங்க முடியாம நம்ம ஹீரோ கத்துன்னு கத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த டாக்டரும் சொல்றாரு, இல்ல அந்த ஈவில் டீன் உன்னை டாமினேட் பண்ண விட்டுறாத, அதை கட்டுப்படுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ பயங்கரமா கத்துறா. அதே டைம்ல டாக்டரும் இதுக்கு மேல நீ அங்க இருக்க வேணாம், திரும்பி வந்துடு 1 2 3 அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு ஹீரோ நிஜ உலகத்துக்கு திரும்பி வரான். அப்படி திரும்பி வந்ததுமே என்னோட பையன் செத்துட்டா, அதுவும் என்னால செத்துட்டா, அவனோட முகத்தை என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல, என் புள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் திரும்ப அழுதுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ ஏற்கனவே நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டு இருப்பான் இல்லையா, அதனால அவனுக்கு தூக்கம் வருது. அப்படி அடிச்ச போட்ட மாதிரி அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அதே டைம்ல டாக்டரும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவனோட புருஷனோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, நீ அவன் கூட வரணும் பேசணும், நீ அவனோட மைண்டை மாத்தி இந்த இடத்துல இருந்து அவனை வேற எங்கேயாவது கூட்டு போனேன்னா அவன் தேடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். அன்னைக்கு நாள் நைட்டு நம்ம டாக்டர் ஹீரோவோட வீட்டுல தான் தங்குவாரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயின் வந்துட்டு டாக்டர் சொன்னபடியே நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க வேணாம், கொஞ்ச நாளைக்கு வெளியில எங்கேயாவது போகலாம், வேற எங்கேயாவது தங்கலாம், நானும் என்னோட வேலைக்கு லீவ் போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ உனக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட வேலை தானே உனக்கு எப்பவும் முக்கியம்னு நினைப்ப, அது எதுக்காக காம்ப்ரமைஸே பண்ண மாட்டியே, அப்புறம் எதுக்காக
பண்றதுக்காக என்ன இப்ப மட்டும் கன்வின்ஸ் பண்ற, நான் எங்கேயும் வரல, நீயும் எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி கட்டிப்பிடிச்சிட்டு ஹீரோ வாஷ்ரூம் போயிட்டு முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கும் போதுதான் மறுபடியும் இந்த டியூன் பேயோட கைகளை பாக்குறான். அதாவது இவனோட கைய பேயோட கை மாதிரி இருக்கு. ஆனா அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே கையோதர்னா இப்போ அந்த உருவத்தை காணும். அதே டைம்ல இப்ப ஹீரோவோட வீட்டு கதவை இந்த பக்கத்து வீட்டுக்காரமா தட்டி உள்ள நிக்கி இருக்கிறானா. அவனை நான் சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் அவனை பாக்குற சான்ஸே எனக்கு கிடைக்கல, அதனால அவன் கூட 2 வார்த்தை பேசிட்டு போலான்றதுக்காகத்தான் நானும் என்னுடைய பேரனும் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் அப்படியா சரி அவர் ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்காக போயிருக்கிறாரு, வாங்க அது வரைக்கும் நாங்க வெளியில பேசிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கார்டன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேல இருந்து நம்ம ஹீரோ கீழே வரான். வந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு நார்மலா தான் பேசுவான். பட் இந்த கார்டன்ல இந்த பக்கத்து வீட்டு அம்மாவோட பேரன் விளையாடிக்கிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு அந்த பையனை இவனோட பையனை நினைச்சுக்கிட்டு, டேய் நீ இங்க தான் இருக்கிறியா, ரொம்ப சாரிடா, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா, வா வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த பையனை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போவான். அப்ப பொண்டாட்டியும் பாட்டியும் என்னடா பண்ற, அந்த பையனை விட்றான்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். இதனால ஹீரோயின் சப்புன்னு அவன் கண்ணத்துல ஒரு அற விட்டதுக்கு அப்புறமா தான் அவன் சுயநினைவுக்கே திரும்பி வரான். அந்த குட்டி பையனை இறக்கி விட்டு 2 பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா ஹீரோயின், டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒருவேளை சின்ன வயசுல பாட்டி கதைகளை சொன்னாங்கல்ல அந்த புக்குனால தான் இப்படி ஆயிட்டியா, அந்த புக்குல இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்படி விசித்திரமா நடந்துகிட்டு இருக்கிறியா நீ, இந்த பாரு நீ பாக்குறது எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே கட் பண்ணடா. சரி இருந்துட்டு போட்டும், அதை பத்தி உனக்கு என்ன கவலை, டேய் நான் தான் உன்னுடைய வைஃப், நான் தான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும். எது வைஃபா, என்ன அம்போன்னு இதே வீட்டுல தனியா விட்டுட்டு போனவ தானே நீ, இப்ப நடி புதுசா உனக்கு என் மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி ஹீரோ அப்படியெல்லாம் பேசல, அவன் கிட்ட அந்த ஈவில் டிவின் அவன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த எல்லாம் சொல்லுது. அதைத்தான் அவன் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப அது என்ன தெரியுமா சொல்லுது, இந்த மாதிரி அவனுடைய பொண்டாடிக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, அவ உன்னை வெறுக்கிறா, இந்த இடத்துல நீ அழுகி சாகணும்னு நினைக்கிறா, அதனால அவளை கொன்னுடு, உசுரோட விடாது, அவளை கொன்னுடு அப்படின்ற மாதிரி இவனை தூண்டுது. அப்ப அதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அவனை மொத்தமா அந்த ஈவில் டிவின் கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கிட்ட இங்க இருக்காத, போயிடு, இருக்கே ஆபத்து, இங்க இருந்து போயிடுன்னு கத்தவும் இவ கார் எடுத்துக்கிட்டு பயத்துல செம்ம ஸ்பீடா அங்க இருந்து கிளம்பிடுறா. அதே மாதிரி ஹீரோவும் அந்த ஈவில் டிவினை இவனோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண விடாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான், போராடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த பேய் அவனை விடுறதா இல்ல. என்ன பண்ணுதுன்னா வெளியே அந்த மரத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு மேல கட்டி இருக்கு பாத்தியா அந்த கயிறு, இந்த கயிறு உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கு, வா வந்து தூக்குல தொங்குன்னு இவனை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் சாகறதுக்கும் தூண்டுது. அண்ட் கடைசியா இவனுக்குள்ள தானே அந்த ஈவில் டிவின் இருக்குது. அந்த ஈவில் டிவின் அப்படியே இவனோட உடம்பு கிழிச்சுக்கிட்டு வெளியில வர மாதிரி ஒரு பக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்னத்தான் பயந்துகிட்டு காரை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும் புருஷனை அப்படியே விட்டுட்டு போக கூடாது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டைரக்டா அந்த டாக்டருக்கு கால் பண்றா. பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர், என்னுடைய புருஷன் ஆபத்துல இருக்கிறா, அவனை காப்பாத்தணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வராங்க. ஆனா அப்படி வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஷாக்குங்க. என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு கருப்பு கரல் பெயிண்ட வச்சு வீடு முழுக்க, அதுவும் சீலிங், அவ்வளவு பெரிய சீலிங்ல எப்படி ஏறினான்னு தெரியல, அப்படியே கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். சரி இதை மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அங்க நிறைய டிராவிங் போட் இருக்கும், அந்த போட்ல நல்ல விசித்திரமான கொடூரமான சாத்தான் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பான். அப்ப இதை பார்த்துட்டு அடுத்து ஹீரோ எங்க போனான்ற விஷயத்த இவங்க தேடி போகும் போதுதான் அங்க ஹீரோ அந்த பக்கமா திரும்பி நிக்கிறான். டவுனுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்ல அந்த கொடூரமான ஈவில் டீம் நிக்கிறதையும் இவங்க பாக்குறாங்க. ஆனா அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அது பேயன்ற விஷயத்துல இவங்களுக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. அதனால டாக்டரும் ஹீரோயினும், டே நீ பாக்குற அனுபவிக்கிற எந்த ஒரு விஷயமும் உண்மை கிடையாது, எல்லாமே போயிடா, உன்னுடைய இமேஜினேஷன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேய் அப்படியே நம்ம ஹீரோவோட உடம்பு கீழே போட்டுட்டு எதுடா போய் அப்படின்னு அந்த டாக்டரோட சங்க பிடிச்சி அப்படியே அவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்குறான். என் அப்பையும் ஹீரோயின் வந்து நீ போய்தான், உண்மை கிடையாதுன்னு சொன்னா இவளோட கழுத்தை பிடிச்சி அந்த பேய் தூக்கிக்கிட்டு இருக்கும். அப்ப அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்த ஹீரோக்கு இப்பதான் சுயநினைவே திரும்பி வர இப்ப அந்த ஈவில் டீன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அவங்கள விட்டு ஏன் உடம்ப எடுத்துக்கோ, எனக்குள்ள வந்துக்கோ அப்படின்ற மாதிரி கூப்பிடவும் அவன் இவனோட கழுத்தை பிடிக்கிறான், இவன் அவனோட கழுத்தை பிடிக்கிறான். கடைசியா அந்த ஈவில் டீன் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே வந்துடும். சொல்ல போனா அவன் எலும்பு எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கும். அப்ப அதெல்லாம் பார்த்த டாக்டருக்கு ஐடியா ஒண்ணு வருது. என்னன்னா அவரே எடுத்து வந்து ஒரு சேரை போட்டு மேல கயிறையும் கட்டி இது மேல ஏறி நில்லு, அந்த தூக்கு கயிறு உன்னோட கழுத்துல மாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இதை கேட்ட பொண்டாட்டி, யோ என்னையா பண்ற, என் புருஷனை கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேட்டா, இல்ல அவனை நான் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றேன், அவனை அந்த ஈவில் டீனை கொல்ல வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஹிப்னோடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால ஹீரோ சட்டுன்னு இந்த உலகத்துல இருந்து அவனோட இருள் உலகத்துக்கு போனா அங்க ஒரு வெட்ட வெளி காடு இருக்கும். அங்க ஒரே ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தா ஒரு இடத்துல இவனுக்கு ஆப்போசிட்ல அந்த ஈவில் டிவினையும், இன்னொரு இடத்துல இவனுக்கு ஆப்போசிட்ல இவனோட பையனும் நின்னுகிட்டு இருக்கிற விஷயத்த பாக்குறான். ஆனா அப்படி பார்த்தாலும் அப்படி அவங்க கிட்ட போய் பேசினாலும் அவனோட முகம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வரல, வெறுமனே ஒரு பிளர்
டாக்டர் மாதிரி தான் தெரியுது. அந்த விஷயத்தை நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப உடைஞ்சு அழுக ஆரம்பிப்பான். இந்த மாதிரி என்னுடைய பிள்ளையோட முகம் ஞாபகத்துல இல்ல அப்படி என்ன அழுதுகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றான்னா, இது வரைக்கும் அதாவது அந்த குட்டி பையன் பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த பையனை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவன் பார்க்க எப்படி இருந்திருப்பான், அவனுடைய அங்க அடையாளம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஹீரோயின் அடுத்தடுத்து நம்ம ஹீரோக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். சோ அப்படி இவ சொல்ல நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே இவனை கட்டிப்பிடிச்சு அழுந்துகிட்டு இருப்பா. அதே டைம்ல சட்டுன்னு அந்த ஈவில் டீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சு அப்படியே நெருக்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த உலகத்துல அவன் மாடியில இருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹீரோ இந்த நிஜ உலகத்துல சேர்ல இருந்து கீழே இறங்கி அவனோட கழுத்தோட இடத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அதெல்லாம் டாக்டர் பார்த்துட்டு, இல்ல அந்த ஈவில் டீனை வந்து உன்னை டாமினேட் பண்ண விட்டுறாத, அது கூட எதிர்த்து போராடு, அதை கொண்டுடு அப்படின்னு திரும்ப சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவனோட கழுத்துல மாட்ட பார்த்து அந்த கயிறை எடுத்து அந்த ஈவில் டீனோட கழுத்துல மாட்டி அப்படியே அதை மாடியில இருந்து தள்ளிவிட அந்த இருள் உலகத்துல நம்ம ஹீரோவோட ஈவில் டீன் கொடூரமா செத்து போயிடுது. அதாவது அந்த இடத்துல அழிஞ்சு போகுது. அப்படி அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நிஜ உலகத்துக்கு மறுபடியும் திரும்பி வரான். அவனுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு, அந்த ஈவில் டீன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா. ஆக்சுவலி இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட தெரப்பிக்கெல்லாம் போயிட்டு அப்படியே கம்ப்ளீட்டா கியூர் ஆகிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு புது வீட்டுக்கு போய் தங்கி அந்த வீட்டை கிளீன் பண்ணி சில திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ அந்த பாட்டியோட வீட்டுல இருந்தப்போ அரைக்குறையா அந்த பையனோட போட்டோவை வரையாம இருந்திருப்பான் இல்லையா, அதை இப்ப கம்ப்ளீட்டா வரைஞ்சிருக்கிறான். ஏன்னா இப்பதான் அவனுக்கு பையனோட முகம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு, அதனால அதை வரைஞ்சிருக்கிறான். அதை பார்த்து இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பை காய்ஸ்.